திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அம்மணி அம்மாள் கோபுரம் பற்றி அறிவோம். பெரும்பாலான தேவரடியார்கள் மீது சமூகம் பெரிய மரியாதைகளோ முக்கியத்துவமோ கொடுப்பதில்லை. ஆனால் விதி விலக்கான 2 தேவதைகளைப் பற்றி அறிந்து கொள்வோம். அம்மணி அம்மாள் அரசனை விட அதிக பணபலம் வைத்திருந்த காரணத்தால் கோவிலின் கோபுரத்தை நிர்மாணிக்க விரும்பி தனது பாவங்களை இந்த பிறவியிலேயே தொலைத்துவிட்டு இறைவனடி சேர எண்ணம் கொண்டார். கோபுரம் வளர வளர அம்மணியின் செல்வம் குறையத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் அம்மணி, ஆண்டவனே, மேலும் செலவுகளுக்கு பணமில்லையே, என் செய்கேன் என மருக கனவில் உதித்த ஈசன் வேலைக்கு கூலியாக தினமும் திருநீறு அளிக்கும்படி அருள அம்மணியும் அவ்வாறே செய்து வர விபூதியானது வேலையாட்கள் கையில் பட்டதும் பொன் காசுகளாக மாறியதாம். மற்றொரு தேவதையின் பெயர் ஆயி. இவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அரண்மனைக்கு நிகரான தனது மாளிகையையும் விற்று ஊருக்கு அத்தியாவசியமான நீராதாரம் உருவாக்க வேண்டும் என்ற தனது முயற்சியில் சோர்வடைய நேரிட்ட போது ஓர் ஆங்கிலேய அதிகாரி ஆயி மாளிகையின் கலையழகால் கவரப்பட்டு அதை வாங்க முற்பட்டார். தடுக்க நினைத்த எதிரிகள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி தடுக்க பார்த்தபோது நேரடியாக அதிகாரியை பார்த்து பேசினார். மகாபிரபு, இந்த பிராந்தியத்தில் கடல்தான் உள்ளதே தவிர நதிகள் கிடையாது. கோடை காலத்தில் வறட்சியை தாங்க முடியாமல் மனிதர்களும் பிற உயிர்களும் ஆண்டுதோறும் அல்லல் படுகிறார்கள். ஊசூடு ஏரியை ஆழப்படுத்திவிட்டேன், போத்தாத்து போல தெரிகிறது. எனவே அகலப்படுத்தும் நோக்கத்திற்காக இந்த மாளிகையை விற்கப் பார்க்கிறேன். உங்களைத் தவிர வேறு யாராலும் இவ்வளவு தொகை கொடுக்க இயலாது. எனக்காக இல்லாவிட்டாலும் உயிர்கள் தாகம் தீரவாவது இம்முயற்சிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என கேட்டால் ஆயின் தீர்க்கமான தொலைநோக்குப் பார்வை அவரது மனதை தொடவே அவர் பெரிய தொகை கொடுத்து வாங்கினார். இன்றளவும் பாண்டிச்சேரிக்கு குடிநீர் ஆதாரம் ஊசூடு ஏரிதான். இப்படிப்பட்ட தேவதைகளின் நோக்கங்கள், முயற்சிகள் போற்றுதலுக்கு உரியவைதானே. நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.